அம்மா 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 வந்துட்டேம்மா ஸ்கூல் விட்டு. அம்மா என்னம்மா பண்ணுற? வாடா வினோத்து, வா வா உள்ள வா. வா, என்ன டயர்டாக இருக்கிறியா? வா சீக்கிரமா உள்ள வா, வந்து படிடா வா. என்னம்மா உள்ளே வர்றவனே படி படின்னு சொல்ல ரொம்ப டயர்டாக இருக்குமா? ஏம்மா இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் நீ? அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா? நான் டியூஷன் வேலை முடிச்சிட்டேம்மா. கொஞ்ச நாள் உட்காந்து நான் டிவி பார்த்துக்கிறேம்மா, அப்புறமேலு படிக்கிறேன். டேய் இந்தடா, ஒழுங்கா படிப்பில் கவனம் செலுத்தணும். நான் இப்போ டீ கொண்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் நீ என்ன செய்யணும்? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படிக்கிற வேலையை பார்க்கணும், புரியுதா? என்னடா டிவி அது இதுன்னு சொல்லிட்டு, எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு தெரியும்ல. ஒழுங்காக காப்பி கொண்டு வந்துடுவோம், ஒழுங்காக சாப்பிட்டு படிக்கிற வேலையை பார்க்கணும், புரியுதா? என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த ஏன்டா இந்த பெற்று வந்து போட்டேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் இப்போ இந்த அம்மாவே இப்படித்தான், எனக்கு ஒன்றும் சரியில்லை. என்னடா பண்ணுற? குழந்தைகிட்டு இருக்க, ஒழுங்கு முறையாவே புக் எடுத்து படி, காப்பி குடிச்சிட்டு, புரியுதா? அம்மா எல்லா பேர்த்து பசங்கள்லாம் வந்து விளையாடுறாங்கம்மா. என்னை மாத்திரம் படி படின்னா எனக்கு படிப்பு, நான் என்னம்மா டியூஷன் படிக்கிறேன், ஸ்கூலில் படிக்கிறேன், இங்கேயே வந்து படிக்கலாம். எனக்கு என்னம்மா டயர்டாக இருக்குதும்மா. எனக்கு படித்து என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா. ஸ்கூலில் வந்து தூக்கமாக வருதுமா, ஒன்றுமே செய்ய முடியலம்மா. எனக்கு ஒன்று என்னம்மா படினா எனக்கு முடியலம்மா. எப்போ பாரு சத்தம் நொய்யு 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 நொய்யுன்னு அர்த்தத்துலாம் பாரு ஒரு மாதிரியாக பேசுகிறாள். ஏன் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கே வர மீனாட்சி? மீனாட்சி, ஏன் குழந்தைய அப்படி திட்டிகிட்டே இருக்கே? ஒன்றும் சரியில்லையே. குழந்தைய அப்படி திட்டுறது நல்லாவா இருக்குது? எங்கே இந்த பொம்மனாட்டிய? ஏம்மா மீனாட்சி வா, எங்கே பண்ண? ஏன் பிள்ளைய வந்து திட்டிக்கிட்டே இருக்க படி படின்னு? எவ்வளோ அழைச்சேம்மா மீனாட்சி? ஆமாங்க, எவ்வளோ தூரம் கூப்பிட்டு இருக்கேன். என்ன அங்கே என்ன பண்ணுறது? இங்கம்மா அதுக்கேடா, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் காப்பி போட்டுருக்கேன். இவனோட ஐஸ்வர்யம் தேனும் தாங்க முடியல. வரும்போதே சோகமாக வரான், படிக்கிறான்னா படிக்க மாட்டேங்கிறான். இந்தாங்க காப்பி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே. அந்த பையனுக்கு வந்து உடம்புல ஆரோக்கியம் வராமா? மனசளவில் ஆரோக்கியத்தை கொடுத்து நீ என்ன பண்ண போகிற? சொல்லு. நானும் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட படி படின்னா. அவனுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் தாம்மா நாளைக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா கூட உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் தான் எனக்கு வேலைக்கு எடுக்க முடியும். படித்த சயின்டிஸ்ட் ஆனானா கூட உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும். ஏன்னா நீங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களே. அவன் படித்தாதானே நாளைக்கு நல்லா முன்னேறுவான். நீங்கள் என்ன அவனை படிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே, அவன் படிக்க வேண்டாமா? நான் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். வா, அவன் வந்து ஒரு எம்எஸ்சி படிக்கிறான்னு வை. எம்எஸ்சி படித்தான்னா நடந்து போகிறதுக்காக உடம்புல தெம்பு வேணாமா? பிள்ளைகளை விளையாட வைமா. அந்த காலத்துலேயும் நாங்கள்லாம் விளையாட ஆரம்பித்து ஊர் சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்ததுனால தான் கொஞ்சமாக திரகாத்திரமாக இருக்கும். பிள்ளையாண்டானெல்லாம் வந்து படின்னு சொன்னீங்கன்னா நல்லா எம்எஸ்சி எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன், ஒரு சயின்டிஸ்ட் ஆனான்னா அது நடக்க வேணாமா? சரி, ஒரு யூனிஃபார்ம் போட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னா உடம்பு வேணாமா? இனிமேலாவது குழந்தைகளை படின்னு சொல்லுங்கள். ஆனால் படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பசங்களுக்கு மூளை உடம்பே தவிர உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு அலைவீங்க, புரியுதா? சரி, என்னமோ பண்ணுங்க போங்க. நீங்களும் திருந்த மாட்டீங்க, அவனும் திருந்த மாட்டான். போகிறேன் போங்க. எங்களது சேனலுக்கு வருகை தந்து பார்வையிட்டமைக்கு நன்றி. மீண்டும் வருக என அன்போடு அழைக்கிறோம்.